ஆயிரம் தான் அண்ணன் அமெரிக்காவா இருந்தாலும் யானைக்கு அடி சறுக்குங்கிற மாதிரி அமெரிக்காவுக்கும் அடி சறுக்கும் அப்படிம்பாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா அமெரிக்கா பல இடங்கள்ல அடி சறுக்கும். ஆனா இப்ப எப்படி நிலைமை இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் யானைக்கு அடி சறுக்க வேணாம், தூக்கிட்டு வந்து சர்க்கஸ்ல வைங்க, சர்க்கஸ் காட்டிக்க போ அப்படிங்கிற அளவுக்கு புடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு உண்மையிலேயே அமெரிக்க நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. "ஐயோ! ஆசி முன்னூறு சோறு ஊட்டுன கடுப்புல பேசுற" அப்படின்னு சொல்ல தோணும். ஆனா உண்மை அதான். என்ன சோறு ஊட்டுன கடுப்பா? அதுக்கு முன்னால நான் சொன்னது தான் எதார்த்தமான உண்மை. அமெரிக்காவோட ஃபுல் டைம் வேலை என்ன? அத்தன நாட்டையும் போய் கெடுத்து வைக்கிறது தானே அவன் ஃபுல் டைம் வேலை. ஆனா அத ஒரே நேரத்துல பண்ண மாட்டான். ஒரு நாட்ட நேரடியா உட்கார்ந்து கெடுப்பான். ஒரு 10 நாட கெடுக்கறக்கான சூழ்நிலைகள உருவாக்கிக்கிட்டு இருப்பான். ட்ரம்ப் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆள் இல்ல. ஒரே நேரத்துல அம்புட்டு சூழ்நிலைய உருவாக்குறேன். நான் தான் பெரிய ஆளாச்சுல அப்படின்னு ஆரம்பிச்சது தான் அம்புட்டு நாடுகள் கூடயும் சண்டை. ட்ரேட் வார் அப்படிங்கிற பேர்ல. அந்த ட்ரேட் வார முடிக்கணும்னா உள்ளுக்குள்ள கிளைக்கதைகள் மாரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடும்ல. ட்ரேடு அப்படின்னா ஒரே அரிசிய குடுக்குறேன், புளிய குடுக்குறேன்னா அதுல 100 பொருட்கள் இருக்கும். நம்ம ஏத்துறது பூரா அத்தியாவசியமா இருக்கும். அவன் ஏத்தி விடுறது பூரா ஆடம்பரமா இருக்கும். இத 2யும் ஒரே தராசுல வைடா அப்படின்னா எங்கிட்றா வைக்க முடியும்? அப்படிங்கிற மாரி அந்த பேசிக் பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்து. ஒட்டுமொத்த உலகத்திலயும். இப்படி எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கையாளும்போது என்ன ஆகும்? ஊரு ஒண்ணு கூடும் அப்படிங்கிறதான். ஊரு ஒண்ணு கூடுனாலும் நான் தான் தாதா. எனக்கு எதிரா ஒண்ணு கூடி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இருந்த அமெரிக்காவுக்கு பிரிக்ஸ் சரியான ஆப்பு. காரணம் ஊர் ஒண்ணு கூடட்டும். நாங்க ஒரு 5, 6 பேர் ஒண்ணு கூடுனா உன் நிலைமைய யோசிச்சு பாரு அப்டின்னா முடிஞ்சு போச்சு. அந்த 5, 6 பேர் ஒண்ணு கூடுறது தான் பிரிக்ஸு. அமெரிக்கா இத ஃபர்ஸ்ட்டு எதிர்பார்க்கல. எதிர்பார்த்திருந்தா அன்னைக்கே கிளச்சு விட்டுருப்பாய்ங்க. அது முழுக்க முழுக்க ரஷ்ய கூட்டணி. அங்கிட்டு ஸ்டாண்ட் எடுத்தா ரஷ்யாப்பா! அப்படிங்கிற மாரி தான் ரொம்ப காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்ல, இல்ல அங்கிட்டு போனா சீன கூட்டணி அப்படின்னு இருந்துச்சு. இந்தியா என்னைக்கு வெயிட்டா வளர ஆரம்பிச்சுச்சோ, அதுக்கப்புறம் அது உலகத்துக்கான ஒரு கூட்டணி அப்படின்னு மாறிப்போச்சு. இந்த சேஞ்ச் ஓவர எப்படி எதிரி பயலுகள் சீனா, பாகிஸ்தான் எதிர்பார்க்கலையோ, அதே மாரி அன்னை அமெரிக்காவும் எதிர்பார்க்கல. எது? இந்தியாவோட சேஞ்ச் ஓவர. எப்படி நிலைமை தலைகீழா திரும்பினாலும் சரி, இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகள்லாம் அமைப்புக்குள்ள சீனாவோட ஆதிக்கத்த வளரவே விடமாட்டார்கள். அப்ப அத ஒரு உலகத்துக்கான கூட்டணியா மெயின்டெயின் ஆயிரும். உள்ளுக்குள்ளேயே போய் நடக்கிற பிரச்சனைகள்லயே மெயின்டெயின் ஆயிரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்காவுக்கு சேலஞ்சா மாறுது. இப்படி இருக்கும்போது தான் வெயிட்டா இந்த அமைப்பு வரது. இந்த அமைப்ப ஒழிக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையா பேசிக்கிட்டு திரியறது. எல்லாம் சேர்ந்து அமெரிக்கா இப்ப தத்தளிக்குது. இந்த காலங்கள யூஸ் பண்ணி பிரேசில், ஈரான் போன்ற நாடுகள்லாம் தூக்கி போட்டு அமெரிக்காவ மிதிக்க தயாராகுது. இதுல ஃபர்ஸ்ட் பிரேசில பார்ப்போம். பிரேசில பொறுத்தவரையும் பிரிக்ஸ்ல இருந்து வெளில வா, பிரிக்ஸ்ல இருந்து வெளில வான்னு கத்திக்கிட்டே இருக்க. உன் வேலை என்னவோ அத பார்றா. வெளியில இருந்து வர உத்தரவ வாங்கத்தான் நாங்க இங்க உள்ளுக்குள்ள ஜெயிச்சு உட்கார்ந்துருக்கோமா? நான் என்ன உனக்கு அடிமையா? இல்ல என் நாடு தான் உனக்கு அடிமையா? அப்படின்னு சொல்லி காட்டமான பதில். இந்த காட்டமான பதில்ல இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்புட்ன்னா, முதல்ல ஒரு நாட்டுக்கிட்ட எப்படி பேசணும்னு கத்துக்கடா நீன்ட்டாரு. யார்? லூலா ட சில்வா ட்ரம்ப பார்த்து. காரணம் என்ன அப்புட்ன்னா, ஒரு நாடு நாடுகிட்ட பேசுறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. நீ பாட்டு ஒத்த பேப்பர்ல எழுதி கையெழுத்த போட்டு அத ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல போட்டுடுற. அந்த பிளாட்ஃபார்ம்ல ஊருக்குள்ள ஒருத்தன் மொபைல்லயும் இல்ல. அது முதல்ல உனக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் நீயே அத ஃபோட்டோவ தூக்கி அடுத்த பிளாட்ஃபார்ம்ல போடுற. அது ஊரு பூரா இருக்கு. ஆனா அத படிக்க தான் நாங்க நாடுன்னு உட்கார்ந்துருக்கோமாடா அப்டின்ட்டாரு. ஏலே இப்படியேவாடா சொன்னாருன்னு கேட்கக்கூடாது. அவரு டோன்ல சொன்னாரு. நம்ம டோன்ல சொல்றோம். சாராம்சம் உண்மைன்னு வழக்கம் போல சொல்லுவேன். அதானே விஷயத்த சொல்லு. இந்த அளவுக்கு பர்சனலாவும் இறங்கி அடிச்சுட்டாரு. அதாவது நாடு மாரியே டீல் பண்றதில்ல. முதல்ல நீ பிரசிடென்ட் மாரியே டீல் பண்றதில்ல. நீ பாட்டு ஏதோ லவ்வருக சண்டைக்கு WhatsAppல ஸ்டேட்டஸ் வைக்கிற மாரி வச்சுக்கிட்டு இருக்க. லூசு பயலே! அப்படின்னு சொல்லாத குறைதான். அதே சமயம் அமெரிக்கா வச்சு செஞ்சுருவான் ஜாக்கிரதை. விலகி போயிரு. நீயே விலகி போயிரு அப்படின்னு பிரேசில் மிகப்பெரிய போர்க்கொடி. எப்ப இதெல்லாம் செய்யுது அப்படின்னா, அவர்கள் மேலேயே 50% டாரிஃப். 50% டாரிஃப போட்டா, போட்டா போட்டுக்கடா போடா. ஒழுங்கா சேனலுக்குள்ள பேசவா? இல்ல இப்படிதான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாரி இறங்கி அடிக்கிறாரு. இம்புட்டு வெயிட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னா அமைப்பு தான். அந்த அமைப்புல இருக்கிற இந்தியா தான். எது பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்தியா, அது வலுவா இருக்கிற வரையும் அந்த அமைப்பு வலுவா இருக்கும். அந்த அமைப்பு வலுவா இருக்கிற வரையும் அமெரிக்காவ நல்லாவே சேலஞ்ச் பண்ணலாம். அதுல வெற்றி பெற முடியுமா? அப்படிங்கிறலாம் அடுத்த கட்ட பிரிக்ஸோட வளர்ச்சிய பொறுத்து இருக்கு. இல்ல, இல்ல இப்பயே நீ சொல்லு. 19/7/2025 3:30 இந்தியன் டைம் இப்பயே சொல்லு அப்படின்னு அடம் பிடிக்கக் கூடாது. சொல்ல முடியாது.
நாட்கள் ஓடணும். அப்ப நம்ம விரிவா பார்ப்போம். அடுத்து நம்ம போய் ஈரான். ஈரான பொறுத்தவரையும் ட்ரம்ப் நான் அடிச்சுட்டேன், சாதிச்சுட்டேன். அவன் இனிமே அணு ஆயுதம் அப்படின்னு பேப்பர்ல எழுதி ஜோப்ல கூட வைக்க மாட்டான். தெரியுமா உனக்கு? அப்படின்னு உள்ளூர்ல பிரச்சாரம் பண்ண ஈரான் என்னடா அப்படின்னா, அடுத்த ஒரு பெரும் யுத்தத்துக்கு தயாராகுது. எப்படி? ஒண்ணு அவர்களா வம்பிழுக்கிறது. போய் இஸ்ரேல தூக்கி போட்டு மிதிப்போம். அதுக்கடுத்து வரத சந்திப்போம் அப்படிங்கிறது ஒரு டோன். இன்னொரு டோன் அப்படிங்கிறது ட்ரம்ப் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் திருப்பி போய் ஈரான் அடிக்கலான்னு இருக்கேன். அப்ப அடிச்சது விட்ட குறை, தொட்ட குறை இருக்குன்னு ஊருக்குள்ள நெறைய பேர் பேசுறாய்ங்க அப்படின்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குறாரு. இந்த 2 ஸ்டாண்டுக்கும் பதில் சொல்ற மாரி ஆயுதங்கள கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்காருங்களாமா, ரஷ்யா கிட்ட இருந்து. அடுத்து சீனா கிட்ட இருந்து அப்படின்னு சேர்த்து தான் ஏஜென்சி ரிப்போர்ட் பண்றா. கருமத்த பொம்மைய சேர்க்கறதெல்லாமாடா இந்தியால உட்கார்ந்து நாங்க ரிப்போர்ட் பண்ண முடியும்? அதனால அத விட்டுருவோம். ரஷ்யா கிட்ட இருந்து பெரிய அளவு ஆயுதங்கள சேர்க்கிறார்கள். அது போக யுத்தத்துக்கான சில திட்டங்களை ரஷ்யாவோட சேர்ந்து வகுத்து ஈரானுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றார்களாமா. எவ்வளவு நாளைக்கு? நீண்ட காலத்துக்கு. கேட்கும்போதே பயமா இருக்கு. இந்த இந்த பயலுக இப்ப யுத்தத்த ஆரம்பிக்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. நீண்ட கால யுத்தம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கவே செய்றாய்ங்க. ஏற்கனவே இப்படிதான் ஒண்ணு ஆரம்பிச்சு 3 வருஷமா ஓடுது. 2 நிமிஷத்துல முடிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டேன்லாம் அறிவிச்ச காசா யுத்தம் இன்னமும் அப்படி ஈரான் வரையும் சுத்திக்கிட்டு வந்துருச்சு. அதுக்கு முன்னால கூட ஈரான் வரை இது வந்துரும், உலக யுத்தமா மாறிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காசாக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுச்சு. தலைவன் ட்ரம்ப் வந்தா அப்படியே தெளிவா விலகி ஜுர்ன்னு மின்னல் வேகத்துல ஈரான் வரை ஓடி நின்றுச்சு. அப்படி இருக்கும்போது நீண்ட கால யுத்தத்துக்கு தயாராகிறேன் அப்படிங்கிற பேர்ல மிகப்பெரிய திட்டமிடல் போட்டு ஆயுதங்கள்லாம் வாங்கி சேர்க்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இதுக்கு முன்னாடி அமையுமா அப்படின்னு கேட்டா அமையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் ஈரான் தப்பிச்சிருக்கிறக்கே வாய்ப்பு கிடையாது. அதையும் மீறி தப்பிச்சிருந்தா இன்னி கொஞ்ச நாள் நம்ம சாதுவா வாழ்ந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையா தான் இருக்கும். ஆனா அந்த மாதிரி சூழ்நிலைகளே கிடையாது. காரணம் உலகம் முரண்டு பிடிக்குது. அந்த உலகத்த மிரட்ட நினைச்ச அண்ணன் அமெரிக்கா தான் தூண்டி விட்டான். இப்ப அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரே காலங்கள்ல பல நாடுகளும் அண்ணன் அமெரிக்காவை திருப்பி அடிக்குது. இஷ்டத்துக்கு வாய் பேசாத. ஒழுங்கா வந்து ஒரு நாடு மாதிரி உட்கார்ந்து பேசி சேர்ந்து முடிவு எடுத்துக்கலாம். அதுக்குன்னு ஓம் பாட்டுல ட்ரூத் பிளாட்ஃபார்ம்ல போட, அப்புறம் ட்விட்டர்ல காப்பி பேஸ்ட் பண்ண, ட்விட்டர்லயே பாட்டு நான் உனக்கு பதில் சொல்ல இழிச்சவாயனா அப்படின்னு பிரேசில் அடிக்குது. இந்த பக்கம் ஈரானை பொறுத்தவரை என்னைய அடிச்சுட்டு திருப்பி வேற அடிக்கிறேன்னு சொல்றியா அப்படின்னு முழு அளவு யுத்தத்துக்கு தயாராகிறார்கள். முந்தி எப்படி ரூட் எடுத்திருப்பார்கள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஓமன் போயிருப்பார்கள். ஓமான்ல உட்கார்ந்து ஒரு பெரிய டீலிங்குள்ள நகரும். இப்ப அந்த டீலிங்குள்ள அமெரிக்கா போகுது. ஆனா அமெரிக்காவை நம்பி அங்க உட்கார்ந்து பேசுறார்கள். அதையும் தாண்டி யுத்தத்துக்கு முழுசா ரெடி பண்றாங்க. இது அமெரிக்காவுக்கு பேரதிர்ச்சி தான். என்னடா ஒரு பையன் சொன்னது கேட்க மாட்டேங்கிறாங்க, அடங்க மாட்டேங்கிறாங்க, யுத்தத்தை அறிவிச்சிருவோமா அப்படின்னு கேட்டா நேத்து நம்மளே விரிவா பார்த்தோம். அமெரிக்கா ஒரு முழு யுத்தத்துல போய் நின்னுச்சு அப்படின்னா 8 நாள் தான் சார் வேர் ஹவுஸ் எம்டி. அதுக்கப்புறம் உலகத்தோட எம்டி நம்ம தான் அப்படின்னு சொல்ல முடியாது பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி பென்டகனே கைய விரிச்சிருச்சு. பென்டகனோட முன்னாள் அதிகாரி ரிட்டையர்ட் ஆனாலா பென்ஷன் போயிருக்காதுப்பா. அந்த சோகத்துல இல்ல அந்த விரக்தியில ஏதாச்சும் போட்டு விட்டுருப்பாரு. பொய்யாவும் போட்டு விட்டுருக்கலாம், உண்மையாவும் போட்டு விட்டுருக்கலாம். ஆனா அன்னை அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் குறையுது. எந்த அளவுக்கு? அவன் எப்பயுமே நம்மள எல்லாம் ஈக்குவல் பண்ணி பார்க்க மாட்டான். ரஷ்யாவோட ஈக்குவல் பண்ணுவான். ரஷ்யா ஒரு உலக யுத்தத்துக்கு நிகரா யுத்தத்துல இருக்கு. ஆனா ஆயுத பற்றாக்குறையே இல்ல. மறைமுகமா அதே யுத்தத்துல நம்மளும் இருக்கோம். நம்ம கிட்ட ஆயுத பற்றாக்குறை இருக்கு. அவன் வேகத்துக்கு ப்ரொடக்ஷனை பண்ண மாட்டேங்கிறோம். இன்னும் அப்படியே பவுஷா உட்கார்ந்து ஆயுதத்தை விக்கிற லெவல்ல தான் ப்ரொடக்ஷன் பண்றோம்னா அது கண்ணை உறுத்துது. அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் நேத்து நம்ம விரிவா பார்த்தது. ஆனா பின்னணியில உள்ள சாராம்சம் இதுதான். அப்ப எல்லா பக்கமும் டப்பா டான்ஸ் ஆடுதா? வருங்காலங்கள்ல இன்னமும் டப்பா டான்ஸ் ஆடும். என்ன ஒண்ணு நெளிஞ்சு எடைக்கு எடை பேரிச்சம்பழம் போடுற அளவுக்கு மாறாது சூழ்நிலை. ஆனா அண்ணன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு திரிய முடியல சமகாலத்துல அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை.